அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025 எஸ்ஐ மற்றும் பிசிக்காக நாங்கள் இம்பார்ட்டன்ட் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே ஒரு வீடியோவாக உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற எல்லாருமே கொஷின் பேப்பரில் அப்படியே கேள்வியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஷினாக இதை எடுத்து நாங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தே ஆகணும். வாங்க, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ஜிகேவில் டே 5. அதுக்கப்புறம் நாங்கள் வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் நடக்கும். அதாவது வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் 1, அதாவது 10லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் நடக்கும். நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கு தரோம். அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அந்த 10லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் நடக்கும். நாங்கள் பிசிக்கு வெறும் 500 மட்டும்தான் ஃபீஸ் வாங்குகிறோம். எஸ்ஐக்கு 800 ஃபீஸ் வாங்குகிறோம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்றத எங்கள் டெஸ்ட் பேட்ச், அதாவது நாங்கள் பண்ண போகிற அந்த விஷயங்கள் பார்த்தாலே தெரியும். நாங்கள் அடுத்தடுத்த ஷெடியூல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம கொஷினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. ஆப்ஷன் பி, கோதாவரி. நீங்கள் நிறையா பேர் இதில் காவேரின்னு அடிப்பீங்க. காவேரி கிடையாது, கோதாவரி. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி, கோதாவரி. ரெண்டாவது கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் ஒரு கொஷின் பொறுத்துக. ஒன்று அதாவது ஒரு கொஷின் இல்லை, ஒரு 3-4-5 கொஷின் பொறுத்துகளே கேட்குறாங்க. அதனால தான் உங்களுக்கே நாங்கள் பொறுத்துக்க வைக்கிறோம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அதாவது ஒன்றும் கிடையாது, ஆறு அது எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, இதுதான் பொறுத்துக. மகாநதி. மகாநதி எங்கே உற்பத்தி ஆகுது? மகாநதி ராய்ப்பூர் மாவட்டம் சத்தீஸ்கர். மகாநதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா ராய்ப்பூர் மாவட்டம் சத்தீஸ்கர். இதாக இருக்குது பாருங்க, மகாநதி 4ல் கொடுத்துருக்குறாங்க 1. அடுத்தது கோதாவரி. கோதாவரி எங்கே பாயுது? கோதாவரி நாசிக்கில் பாயுது. இதுவும் மகாராஷ்டிரா தான். கோதாவரியும் அதாவது நாசிக்கும் மகாராஷ்டிரா தான். ராய்ப்பூரும் ராய்ப்பூர் சத்தீஸ்கர். அடுத்தது கிருஷ்ணா பாருங்கள். கிருஷ்ணா எங்கே பாயுது? மகாபலேஸ்வர். இதுவும் மகாராஷ்டிரா தான். மகாபலேஸ்வர். கிருஷ்ணா எங்கே பாயுதுன்னா மகாபலேஸ்வர். காவேரி எங்கன்னா கர்நாடகா எங்கன்னா குடகு. அப்போ ஆன்சர் என்னது? 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. 3ஆவது கொஷின் பாருங்கள். பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? இதுதான் ஆப்ஷன். அப்போ இதுக்கு ஆன்சர் சி, பாங்கர். பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எதுனா பாங்கர் சமவெளி. காதர்ன்றது புதிய வண்டல் படிவு. பாங்கர்ன்றது புதிய வண்டல் படிவு. அதான் இது காதர் அல்லது பெட் நிலம். அதான் போன வாட்டி இந்த கொஷின் தானே கேட்டோம். பெட் நிலம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. அப்போ பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எதுனா பாங்கர். 4வது கொஷின் பாருங்கள். லட்சத்தீவு கூட்டங்களை டேஷ் கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. லட்சத்தீவு கூட்டங்களை டேஷ் கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இதுக்கு ஆன்சர் என்னன்னா 8 டிகிரி. ஆப்ஷன் சி, 8 டிகிரி. லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் தான் மாலத்தீவிலிருந்து பிரிக்குது. 10 டிகிரின்றது அந்தமான் நிக்கோபார். அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய். அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய். 5வது கொஷின் பாருங்கள். பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. பழவேற்காடு. ஆக்சுவலாக பழவேற்காடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். பழவேற்காடு ஏரி எங்கே இருக்குது? இதுக்கு ஆன்சர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். டி. இதுக்கு ஆன்சர் டி. பழவேற்காடு எந்த டேஷ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். பழவேற்காடில் தானே புலிக்காட்டு இருக்குது. புலிக்காட்டு ஏரி அது இன்னொரு பேர். அதுக்கு அடுத்தது
ஆறாவது கொஷின் பாருங்கள். தபதி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? தபதி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? இதுதான் ஆறாவது கொஷின். தபதி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? ஆன்சர் பி, முல்டாய். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஷினில் பார்க்கக்குள்ள தான், நீங்கள் எங்களுடைய இந்த சேனலில் இந்த கொஷினை பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு கொஷினே தெரியும். தபதி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறதுனா ஆப்ஷன் பி, முல்டாய். அப்போ மீதி ஆப்ஷனை பாருங்களேன். அமர்கண்டாக் பீடபூமி. அமர்கண்டாக் பீடபூமி அங்கே எங்கன்னா உற்பத்தி ஆகுதுன்னா நர்மதை. அமர்கண்டாக் பீடபூமியில் எந்த ஆறு உற்பத்தி ஆகுதுன்னா நர்மதை. குடகுல எந்த ஆறு உற்பத்தி ஆகுதுன்னா காவேரி. ஹம்சலா தேவி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணா நதி வந்து வங்காள விரிகுடாவில் சேர்ற இடம். கிருஷ்ணா நதி வந்து வங்காள விரிகுடாவில் போய் சேர்ற இடம் தான் ஹம்சலா தேவியில் தான் போய் சேருது, வங்காள விரிகுடாவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 6 கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினாக பார்த்தோம். இது மாதிரி டெய்லியும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ், அதாவது போக போக அப்படியே 10 கொஷின் 15 கொஷின் அப்படியே இன்க்ரீஸ் ஆகினே போயினே இருக்கும். இது ரொம்ப நீங்கள் பார்க்குறவங்க எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு எஃபெக்ட் எடுத்து எந்தெந்த முறையில் அடுத்தது சைக்காலஜி எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ் ஆக்கணுமோ அந்த வழி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பண்ணுவோம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.